சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சுரூபத்தில் கால் விரல் பகுதியிலிருந்து தண்ணீர் சொட்டிய அபூர்வத்தைத்தான் இப்படி கூட்டமாகச் சென்று பரவசத்தோடு பார்வையிட்டதோடு அந்த தண்ணீரையும் புனித நீர் என பிடித்துச் சென்றிருக்கிறார்கள் பக்தர்கள். இலங்கையின் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் புனித கப்பலேந்தி மாதா ஆலயம் உள்ளது. இலங்கையில் உள்ள மாதா ஆலயங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தவறாமல் புனித கப்பலேந்தி மாதாவுக்கும் வந்து அன்னையை வேண்டி ஆசை பெறுவது வழக்கம். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் புனித கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கு நிகழ்ந்த விந்தை சம்பவம் ஒன்று. மாதா ஆலய வளாகத்தின் விடையே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சொரூபம் உள்ளது. இந்த சொரூபத்தில் உள்ள ஆணி அறையப்பட்ட இயேசுவின் இடதுகால் விரலில் இருந்து தண்ணீர் சொட்டி உள்ளது. இதனை அப்பகுதிக்கு வந்த பக்தர் பார்த்துச் சொல்ல அந்த பகுதியே பரபரப்பாகியுள்ளது. சம்பவம் குறித்து தகவலறிந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் வருகை தந்த பக்தர்கள் இயேசுவின் காலில் இருந்து விளைந்தோடிய நீரை எடுத்துச் சென்றுள்ளனர். கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி சகோதர மதத்தைச் சேர்ந்தவர்கள், இராணுவத்தினர், போலீசார், பொதுமக்கள் என பலரும் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு புகைப்படங்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆண்டவர் சிலுவையின் விரல் பகுதியிலிருந்து நீர் கசிந்தது எல்லோரையும் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் அடையச் செய்திருக்கிறது. எப்படி இந்த தண்ணீர் வந்தது? இது விந்தைதானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று சில விவாதங்களும் எழுந்துள்ள நிலையில் ஆலய பங்கு தந்தையால் இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என கப்பலேந்தி மாதா ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்.